ஆண்டுகள் பலவும் நாம் கண்ட கனவை நனவாக்கிடவே ஒருவர் வருகிறார். இனிய இதயங்கள் இதமாய் துடிப்பதை மடுத்திடவே ஒருவர் வருகிறார். வடக்கிலும் தெற்கிலும் திசையெங்கிலும் உள்ளங்கள் விரும்பிடும் இவர் ஒருவரே. இங்கு முழு நாடும் ஒரு குழுவாகும் சுபவேளையில் நாடு அனுரவிடும். இன்று முழு நாடும் ஒரு குழுவாகும் சுபவேளையில் நாடு அனுரவிடும். அனுரகுமார திசாநாயக் அவர்களின் வெற்றியை இன்றைய தினம் 58 ஆசாத் நகர் 59 ஜின்னா நகர் மக்கள் குளிர்பானம் கொடுத்து கொண்டாடி இருக்கின்றனர். இதன்போது கருத்து தெரிவித்த பாலத்தோப்பூர் வட்டார NPP அமைப்பாளர் சலீம் முகமது சிபான் பேசும் பொழுது இவ்வாறு கருத்து தெரிவித்தார். உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெற்று இன்றைய தினம் ஜனாதிபதியாக ஆனது முதல் அதிரடியான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். இப்பொழுது 48 மணித்தியாலத்துக்குள்ளே பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பாராளுமன்றம் கலைக்கப்படும். அதுபோல சிலர் சொல்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி பெற்று விட்டார், இவர் எப்படி 113 ஆசனங்களை பெற்று இவர் பாராளுமன்றத்தை வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார்கள். நான் இந்த இடத்திலே வைத்து சொல்கின்றேன், நாடும் நமதே, நாடாளுமன்றமும் நமதே, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் தனி பெரும்பான்மையுடன் இன்ஷா அல்லாஹ் அவர் பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறுவார். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் என்னிடம் சொன்னார்கள். சிலர் எவ்வாறு சொன்னார்கள் என்றால், அனுர வென்றால் படம் முடிந்து விட்டது என்று. நான் இந்த இடத்தில் வைத்து சொல்கின்றேன், அனுர வென்று விட்டார், படம் ஆரம்பமாகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரமான சம்பவங்களை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். இத்தனை கால 76 வருட கால தட்டுமாட்டு ஊழல் அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டிலே ஊழலற்ற ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைய தினம் இடைக்கால ஒரு அரசாங்கமும் அமைச்சரவையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான ஊழலுமற்ற மக்களுக்கு இனவாதம், உங்களுக்கு தெரியும் அண்மையிலே நடந்த பதவியேற்பு நிகழ்வும் உங்களுக்கு முதலாவது உதாரணமாக இருக்கின்றது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளவு காலமும் எல்லா மதத்தையும் இனத்தையும் வைத்து பிரித்துத்தான் அரசியல் செய்தார்கள். முதல் முறையாக அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியலை செய்வதற்கு அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைக்கு ஒரு ஆட்சி ஒன்று எதிர்பாராத விதமாக நிறைய பேரின் முகத்தில் சேறு பூசுவதை போல வந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த இடத்திலே யாரையும் குற்றம் சுமத்துவதற்காக சொல்லவில்லை. அவருக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் அனைவருக்கும் சேர்த்துதான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி வெற்றி பெற்றதுக்கு பிறகு பேசிய உரையிலே பேசிய விடயம் என்னவென்று சொன்னால், நான் அனைவருக்குமான ஜனாதிபதியாக இருப்பேன் என்று தான் சொன்னாரே தவிர, சென்ற முறை கோட்டாபய ராஜபக்ச வென்றவுடன் நான் பௌத்த மதத்தை தலைவர், எனக்கு பௌத்த மதத்திலிருந்து தான் பெரும்பான்மையான வாக்கு வந்தது, நான் பௌத்த மதப்படி தான் ஒரு பௌத்த தலைவனாக இருப்பேன் என்று சொல்லி நம்மளுக்கு எவ்வளவு மனவருத்தமாக இருந்தது அந்த வார்த்தையை கேட்கும்போது. இன்றைய தினம் வடகிழக்கு மக்கள் பெரும்பான்மையாக வாக்களிக்காவிட்டாலும் அவர் பேசிய முதல் உரையிலேயே நான் ஒரு இனவாதி இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் நடக்கின்ற சூழலிலே எவ்வாறான இனவாத கருத்துக்களை அவரை நோக்கி அவர் ஒரு இனவாதி போல் சித்தரித்து காட்டினார்கள். சத்தியமாக ஒரு ஆதாரத்தை கூட அவர்களால் வெளியிட முடியாது. வெறும் எவனோ ஒருத்தன் எடிட் பண்ண வெறும் போட்டோவை மட்டும் ஆதாரமாக கொண்டு எத்தனையோ இனவாத கருத்துக்களை கதைத்தார்கள். உண்மையாக அவர் அவ்வாறு பேசியிருந்தால் உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் சமூகத்திலே அவர் செல்லாத இடமில்லை, பேசாத பேச்சில்லை. எல்லா இடத்திலும் மக்கள் கூடி அவருடைய பேச்சுக்களை காதால் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் வீடுகளுக்கு சென்று சொல்லப்பட்ட பொய்களை நம்பினார்கள். அதன் விளைவே அவருக்கு வாக்களிக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த முறை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லிம்களும் அவருக்கு வாக்களித்து அவருடைய வெற்றியில் பங்காளியாக இருந்து, நாம் முஸ்லிம்கள் வாக்களிக்கவில்லை என்று இந்த இடத்திலே சொல்லவில்லை, முஸ்லிம்களும் வாக்களித்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையாக வாக்களித்து, ஒரு சிலர் சொல்கிறார்கள் முஸ்லிம் கட்சிகளில் தலைவர்கள் இல்லையே, ரவு ஹக்கீமை சேர்க்கவில்லையே, ரிஷாட் பத்ருதீனை சேர்க்க. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கே ரவு ஹக்கீமும் ரிஷாட் பத்ருதீனும் மட்டுமில்ல முஸ்லிம், இந்த இலங்கையிலே எத்தனையோ லட்சக்கணக்கான தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து ஏற்கனவே இருக்கின்ற பழைய தலைவர்களை விரட்டி அடித்துவிட்டு புதிதாக ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 56 லட்சம் பேர் வாக்களித்து இன்றைய தினம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக இருக்கின்றார். எத்தனையோ நமக்கு தெரியாத, நம்முடைய ஊரில் இருக்கலாம், நம்முடைய பக்கத்து கிராமங்களிலே இருக்கலாம், மூதூரிலே இருக்கலாம், கிண்ணியாவிலே இருக்கலாம், எல்லா ஊரிலேயும் நிறைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அடையாளம் கண்டு மூதூரிலே சிங்கள மத சகோதரரை கொண்டு வந்து நிறுத்தப் போவதில்லை. மூதூரிலே நிறுத்த போற வேட்பாளர் ஒரு முஸ்லீம் தான். அது மாதிரி கிண்ணியாவிலே நிறுத்த போறவரும் ஒரு முஸ்லீம் தான். அவர் என்ன சொன்ன விஷயம் தெரியுமா? அவர் மூதூரிலே பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது உங்களுக்கு விரும்பியவருக்கு வாக்களிங்கள் என்று சொன்னார்கள். ஏதோ ஒரு விதையில் இந்த இனவாதம் ஒரு அளவுக்கு
சக்சஸ் ஆகி ஒரு சில மக்களின் வாக்குகளை கெடுத்திருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் அனுரகுமார திசாநாயக்க அவர் சார்ந்து நிற்கின்ற ஒரு வேட்பாளருக்கு அவர் முற்றுமுழுதாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய தனிப்பெரும்பான்மையை அமைக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதே வேளையில் என்னுடைய கருத்தையும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கருத்தையும் கேட்டு நிறைய மக்கள் இந்த 59 58 கூர்க்கண்டத்திலே பாலத்தோப்பிலே இருந்து நிறைய பேர் வாக்களித்திருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் 401 வாக்குகள் இந்த பிரதேசத்திலே பதிவாகி இருக்கின்றது. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். 2100 வாக்கிலே 400 வாக்குகள் விழுவதென்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலிலே மிகப்பெரிய மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி பெறும். அதே டைமில் இந்த ஊரிலே பிரதானமாக பிரச்சனையாக இருக்கக்கூடியதை வாய்பொத்தி மௌனியாக அவருக்கு ஆதரித்து விட்டோம் என்பதற்காக பொத்தி கொண்டு இருக்க மாட்டோம். கண்டிப்பாக பேசக்கூடிய விஷயத்தை பேசக்கூடிய விடத்தில் எப்படி பேசினால் கேட்குமோ அப்படி பேசப்படும். நாடும் நமது, நாடாளுமன்றம் நமது. மாலி மாவட்ட ஜெயவேவா. அதனைத் தொடர்ந்து பேசிய என்பிபி தோப்பூர் அமைப்பாளர் ஃபஜீர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாட்டுடைய மாற்றத்திற்காக நாட்டுடைய மக்கள் நாடு மாற வேண்டும், ஊர் மாற வேண்டும், கல்லர்கள் இல்லாமல் போக வேண்டும், ஊழல் இனவாதம் இல்லாமல் போக வேண்டும் என்று நாட்டு மக்கள் 9வது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எதை வாக்களித்தார்களோ, எதை செய்தார்களோ, இந்த நாட்டை எப்படி கட்டி எழுப்புவேன் என்று பேசினார்களோ அனைத்தையும் எங்களுடைய ஜனாதிபதி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுக்காக செய்து காட்டுவோம். நிச்சயமாக அது மட்டுமல்ல, நம்முடைய ஆசாத் நகர் தோப்பூர் ஆசாத் நகர் 58 பிரதேசத்தில் இருக்கின்ற அனைவரும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த நாட்டில் இந்த ஊருக்கு எங்களுடைய சேவைகளும் வந்து இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் வந்து சேரும் என்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனைத் தொடர்ந்து பேசிய என்பிபி செயற்பாட்டாளரும் ஆசிரியருமான பாகிர் ஆசிரியர் பேசும் பொழுது இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது அதிமேதக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு எமது தோப்பூர் ஜின்னா நகர் ஆசாத் நகர் ஊர் சார்பாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் அவரின் வெற்றிக்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து கைகோர்த்து அவரின் வெற்றியின் பங்காளிகளாக இருந்தோம். நிச்சயமாக அவர் பதவியேற்றதன் பின்னர் அவர் கூறிய அனைத்து விடயங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் மக்களின் வளமான வாழ்வுக்காகவும் அவர் திறன்பட அவர் செயற்படுவார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு இவ்விடத்தில் எங்கள் ஊர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவரது உன்னத சேவை, மக்கள் பயணம், மக்களின் அபிவிருத்தியை நோக்கிய பயணம் மென்மேலும் பல வெற்றிகளை கடந்து பல சிகரங்கள் தொற்று நிச்சயமாக நாட்டை ஒரு அபிவிருத்தி பாதையினூடாக கொண்டு செல்வதற்கு ஊர் சார்பாக நாங்கள் அவருக்கு எங்கள் பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய இந்த பதவியேற்றின் பின்னர் அழகான நாடு வளமான வாழ்க்கை என்ற கொள்கையினூடாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் இன மத மொழி கடந்து அனைத்து மக்களையும் ஓர்குடையின் கீழ் இணைத்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவருடைய எதிர்பார்த்த மாற்றத்தினூடாக பெற்றுத்தருவார் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம். அவ்வாறான ஒரு மாற்றத்திற்கான ஆட்சியை நாங்கள் வேண்டி நின்று அதிலும் நிச்சயமாக மக்கள் அதுக்குரிய ஆணைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த ஆணைக்கு அமைவாக கௌரவ அதிமேதகி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நிச்சயமாக அந்த ஆணையை ஏற்று மக்கள் ஆணையை ஏற்று தனது சேவையை மக்களுக்கான ஒரு உயர்ந்த சேவையாக செய்து மக்களை ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை தரத்தினை மக்களுக்கு அடைய செய்வதில் அவர் முன்னின்று செயற்படுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. ஆகவே அவரது இந்த ஒரு சிறப்பான இந்த சேவைக்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வழக்கரம் நீட்டி அவருக்கு எங்களால் இயன்ற அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். இத்தருணத்தில் இந்த வெற்றிக்காக பாடுபட்ட எங்கள் தோழர்கள், இந்த வெற்றியின் பங்காளிகளாக இருந்த எங்கள் தோப்பூர் வாழ் ஜின்னா நகர் மற்றும் ஆசாத் நகர் தோழர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் எமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரின் வெற்றியில் பல்வேறுபட்ட தியாகங்களையும் பல்வேறுபட்ட
வேலைப்பாடுகளையும் சுமந்து அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்து இன்று வெற்றி இலக்கை அவர் அடைவதற்கு காரணமாக இருந்த அனைத்து இலங்கை வாழ் மக்களுக்கும் இத்தருணத்தில் எமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.